சுயநலத்தோடு தான் மட்டுமே இயக்கம் என்று செயல்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவர் இதை எதிர்கொள்கிறார். இந்த கட்சியை இந்த அளவுக்கு மிக கீழான ஒரு சரிவு பாதைக்கு அழைத்து சென்றது எடப்பாடி பழனிசாமி. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அனைவரையுமே நாம் அரவணைத்து அழைத்து மறுகட்டுமானம் செய்தால்தான் இந்த கட்சி மீண்டும் வெற்றி பாதைக்கு போகும். தமிழக வெற்றி கழக ஆட்சி தப்பிக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பை மீறி இன்னைக்கு தமிழக அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய பரபரப்பையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியிருக்கு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற இந்த பிளவு அப்படிங்கிறது. இதை பத்தி விரிவா விவாதிக்கிறதுக்காக இன்னைக்கு சிகாஸ்பிக்ஸ் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காரு திராவிட காய்வாளர் திரு துரை கருணா அவர்கள். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சகோதரர். இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் அதிமுகவில் 2 பிரிவா இருக்கிறது எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியுது. இன்னும் செய்திகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் எடப்பாடி தலைமையிலையும், இன்னொரு பக்கம் CV சண்முகம் மற்றும் SP வேலுமணி டீம் ரெண்டும் மாறி மாறி பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அதில் முதன்மையான விஷயம் அப்படின்னா அதிமுகலேருந்து விலக்கப்பட்டவர்கள், விலகியவர்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்த்து மறுபடியும் கட்சியை பலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறாங்க. இது எதை நோக்கி நகரும்னு எதிர்பார்க்குறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி எடுத்த காலம் முதலே ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கட்சி சந்திச்சுட்டு இருக்கிறத நம்ம வெளிப்படையாகவே தெரியுது. இப்போ பல சந்தர்ப்பங்களில் அரசியல் களத்தில், தேர்தல் களத்தில் திமுகவை எதிரியாக கருதி களமாடி வீழ்த்த வேண்டிய எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியினுடைய ஒற்றுமைக்காக ஒருங்கிணைவோம், வெற்றி பெறுவோம் என்று வலியுறுத்திய திருமதி VK சசிகலா, திரு OPS, திரு செங்கோட்டையன், திரு நத்தம் விஸ்வநாதன், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய முன்னணி நிர்வாகிகளை எதிரிகளாக கருதி அவர்களெல்லாம் வெளியேற்றிவிட்டு சுயநலத்தோடு தான் மட்டுமே இயக்கம் என்று செயல்பட்டதனுடைய விளைவுதான் இன்றைக்கு அவர் இதை எதிர்கொள்கிறார். 2024 தேர்தல் முடிவுக்கு பிறகு மரியாதைக்குரிய திருமதி VK சசிகலா அவர்கள் இனியும் பொறுத்திருக்க மாட்டேன், கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து இருக்கிறது, எனவே அனைவரும் ஒன்றிணைவோம், வென்று காட்டுவோம், அம்மாவின் ஆட்சியை மீண்டும் அமைப்போம், புரட்சி திரு MGR, அம்மா செல்வி ஜெயலலிதா வழியில் மக்களுக்கான நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கேட்கல. ஒரு 6 முன்னணியினர், திரு செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி, KP அன்பழகன், CV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், இந்த 6 முன்னணியினரும் போய் எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்துகிறார்கள். கட்சி மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. இன்றைக்கு 7 இடங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் கட்டுத்தொகை இழந்திருக்கோம். கிட்டத்தட்ட 10-16 இடங்களில் 3ஆம் இடம் போயிருக்கு. மிக மோசமான நிலை. எனவே கட்சியை நாம் மீட்டெடுத்து திமுகவுக்கு எதிராக களமாடி 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்தி நாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கிட்டத்தட்ட அந்த 6 தலைவர்களும் ஒரு 2.5-3 மணி நேரம் அவரை வலியுறுத்தி பேசிய போது அவர் ஒப்புக்கொள்ள மறுத்துட்டார். அதில் என்ன மிகப்பெரிய வேதனைனா, திரு எடப்பாடியை விடவும் சீனியர் அந்த 6 பேரும் புரட்சி திரு MGR காலத்திலிருந்து அரசியலில் பயணிப்பவர்கள், அம்மா காலத்திலையும் பயணித்தவர்கள். அவங்க சந்தித்து பேசினதே பச்சை பொய்ன்னு பொதுவெளிகளில், ஊடகத்தில் எடப்பாடி பழனிசாமி சொன்னதை போட்டான். அப்போ அவருடைய தலைமை பண்பு, ஒரு தலைமைத்துவம், அரவணைக்கும் போக்கு இல்லை. கட்சி முக்கியம், கட்சியின் நலன் முக்கியம், கட்சியின் வெற்றி முக்கியம் என்று சிந்திக்காமல் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நான் தான் கட்சி என்று செயல்பட்டதனுடைய விளைவு தான் இது. பல சந்தர்ப்பங்களில் நான் பொது விவாதங்களில் நம்முடைய இந்த நேர்காணல் நிகழ்வுகளில் கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன். அவருடைய அணுகுமுறையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கு இந்த கட்சியை ஒருங்கிணைக்கணும்னு ஒரு 3 பேர் புறப்பட்டாங்க. இன்றைக்கு பேரவைத் தலைவராக இருக்கிற JCT பிரபாகரன், KC பழனிசாமி பெங்களூர் புகழேந்தின்னு. அது தொடர்பாக மறுநாளே அந்த குழு இவங்க பத்திரிகையாளர் சந்தித்த அடுத்த நாளே சேலத்தில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்குறாங்க. இது மாதிரி ஒரு 3 முன்னணியினர் ஒரு குழு வச்சுருக்காங்க, ஒருங்கிணைப்பு குழுன்னு, எல்லாரையும் சந்தித்து ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்கள நீங்கள் சந்திப்பீங்களான்னா, ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் குழுன்னு வருவாங்க, அவங்கள நாங்கள் சந்திக்கணுமான்னு எதாச்ச அதிகாரம் ஆணவத்தோடு திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அதை நம்ம பார்த்தோம். அந்த நிலைப்பாட்டில் திரு JCT பிரபாகர் அவரை எடுத்திருந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி இன்று மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே எனக்கு பேச வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. இதுதான் காலம். அவர் முதலமைச்சரா கொண்டு வந்த புரட்சி தாய் சின்னம்மா அவர்களையே உதாசீனப்படுத்தி அதுதான் சொல்றேன். நீங்க இந்த இயக்கம் என்பது தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம். புரட்சி MGR அவர்களும் மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும்
தொண்டர்களுக்காக இந்த இயக்கத்தை அவர்களை முன்னிலைப்படுத்தி நடத்தினாங்க. தங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை முன்னணி தலைவர்களையும் அரவணைத்து, நான் சொன்ன மாரி கட்சி முக்கியம். கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம். கட்சியின் எதிர்காலம் முக்கியம். கட்சியை நம்பி இருக்கிற 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம். இந்த கருத்தாக்கத்துல தான் அவங்க பயணித்தாங்க. ஆனால் இவருக்கு ஒரு வாய்ப்பை திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் முதலமைச்சராக அறிவித்த அடுத்த 1 வார காலத்துக்குள்ளே அவருடைய சுயநலத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார். பல்வேறு விதமான எதிர் நிலைப்பாடு. மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவர்களே தன்னுடைய நேர்காணலில் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. பொது மேடைகள்லையும் பேசியிருக்காங்க. எந்த அளவுக்கு பெங்களூர் சிறைச்சாலையிலையும் இங்கே வந்தபோது அம்மாவுடைய நினைவிடத்து கூட ஆமாம் அம்மா நினைவிடத்துக்கு போக முடியல. அதற்கு முன்னதாக மரியாதைக்குரிய திரு நடராஜன் அவர்கள் உடல்நலக்குறைவாக இருந்தபோது பரோலில் வந்தவங்களுக்கு எந்த அளவுலாம் இடையூறு பண்ணாங்கிறதெல்லாம் நானும் பதிவு பண்ணியிருக்கேன். திருமதி சசிகலா அவர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு மோசமான தலைமையை தமிழ்நாடு, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திக்கவில்லை என்கிற நிலையில் இருந்ததுனால வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த 6 பேர் சந்திச்சாங்கல்ல, அதில் 5 பேர் இப்போ எதிர் நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த 5 பேருமே எதிர் நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த நிலை தொடரக்கூடாது. நீங்கள் இப்போ ஏற்பட்ட இந்த தோல்விக்கு நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். இதுக்கு தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும். கட்சி தொடர் தோல்விக்கு என்ன காரணம் என்று ஆய்வு செய்யணும். நகரம், ஒன்றியம், பேரூர், மாவட்டம், மாநிலம் என்று பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நம்ம ஆய்வு செய்து கட்சியை கட்டமைக்கணும். ஏற்கனவே விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்களையும் அரவணைக்கணும். குறிப்பாக திருமதி வி.கே. சசிகலா அவர்கள், அமமுகவை ஆரம்பித்திருக்கிற தினகரன் போன்றவர்களெல்லாம், ஏன்னா அம்மாவின் பிள்ளைகள் எல்லோருமே தலைவர் வழியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தொடர்ந்து பயணிக்கிறவர்கள், காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்து அந்த கட்சியின் வெற்றிக்காக பாடுபட்டவர்கள். அவங்கெல்லாம் வெளியில் இருக்காங்க. ஸோ அவர்கள் அனைவரையுமே நாம் அரவணைத்து அழைத்து ஒரு மிகப்பெரிய ஆய்வை நடத்தி மறுகட்டுமானம் செய்தால்தான் இந்த கட்சி மீண்டும் வெற்றி பாதைக்கு போகும் அப்படிங்கிற அந்த கருத்தாக்கம் உருவாகி இருக்கிறது. இது சரியான பார்வை, சரியான திசை வழியில் இப்படி கொண்டு போகலாம். இல்லை, கட்சி தொண்டர்களுடைய மனநிலையும் நீண்ட காலமாக அதுவாக தான் இருந்தது. நிச்சயமாக கட்சியில் பயணிக்கிற பலருமே கூட நம்ம விவாதக்களங்களிலே நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். உறுப்பினர் அட்டை 2,16,00,000 பேருக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னார். நாடாளுமன்ற தேர்தல் ஒரு 88-90 லட்சம் ஓட்டு தான். கிட்டத்தட்ட 1,4 கோடி ஓட்டே இல்லை. நம்ம கட்சி ஓட்டு இல்லை. இந்த தேர்தலையுமே அப்படிதான். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே வாக்குகளே வரலை. புரட்சியர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா, இந்த 2 பெரும் தலைவர்கள் காலத்தில் இரட்டை இலைக்கு வாக்களித்த அந்த வாக்கு சதவீதம் குறைச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. 48-50% வரைக்கும் அதிமுகவுடைய வாக்கு இருந்ததை 20% கொண்டு வந்து இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. தமிழக அரசியல் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்து மோடியா லேடியான்னு சவால் விட்டு 39 நாடாளுமன்ற தொகுதியில் 37 ஒரு மாநில கட்சி வெற்றி பெற்றது என்பது பெரிய வரலாற்று சாதனை. அதே மாதிரி 2016 சட்டமன்ற தேர்தலையுமே தனித்து 234 தொகுதிகளிலும் இரட்டலையை களமிறக்கி ஒரு மகத்தான வெற்றி பெற்று அந்த 2011 அப்படியே அதனுடைய தொடர்ச்சியாக 2016 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை கொண்டு வந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் 77, 80, 84 ஒரு 3 தொடர் வெற்றிகளை, ஆட்சிக்கு வெற்றிகளை கொடுத்தார். அதன் பிறகு அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் இந்த தொடர் வெற்றியை சாத்தியப்படுத்தினார். அவ்வளவு பெரிய பேரியக்கம், தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய கட்சி. இந்த கட்சியை இந்த அளவுக்கு மிக கீழான ஒரு சரிவு பாதைக்கு அழைத்து சென்றது எடப்பாடி பழனிசாமி தான். அதை தான் எல்லோருமே மிக கடுமையாக விமர்சிக்கிறார்கள். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை என்பதுமே ஒரு இயக்கம் என்பது ஒரு தலைமை சரியான திசையில் சரியான முடிவெடுத்து சரியான வியூகங்களை அமைத்து போகவில்லை என்றால் அதனுடைய வெற்றி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், தொடர் தோல்வி வரும் என்பதற்கு எடப்பாடி பழனிசாமியும் அவர் சந்தித்து வருகிற இந்த 11 தோல்விகளுமே நமக்கு பாடமாக இருக்குது. எடப்பாடிக்குமே இது பாடமாக இருக்கும். அதனால தான் எல்லோருமே வலியுறுத்துகிறார்கள். எல்லோருமே எடப்பாடி பழனிசாமியை பாராட்டி அவர் வழியில் கட்சி இருந்தால்தான் சரியாக செம்மையாக செல்லும் என்று நம்பி அவரோடு பயணித்தவர்கள் தான் இன்னைக்கு ஒரு 25 பேர் எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு மாறி திரு எஸ்பி வேலுமணி சொன்ன மாதிரி இதுவரையிலும் அதிமுகவில் பயணித்தவர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து ஒரு ஆய்வு குழு போட்டு அந்த ஆய்வு குழு மாவட்ட வாரியாக மண்டல வாரியாக சென்று இன்றைக்கு ஏராளமான இளைஞர்கள் திசை மாறி போயிட்டாங்க.
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குடும்ப பின்னணியில் வந்த பல இளைஞர்கள். அந்த இளைஞர்களை எல்லாம் ஈர்க்க வேண்டும். அவர்களுக்கு எதிர்காலம் இதில் இருக்கிறது என்பதை உணர்த்த வேண்டும். அந்த மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்தால் மட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய எதிர்காலம் வரும். இதை உணர்வார்களான்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு அரசியலுங்கிறது இளைஞர்களோட சக்தி ரொம்பவே மிகப்பெரிய ஒரு பங்காற்றுறதா இருக்கு. ஆமா, ஆமா, ஆமா. இப்போ நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாரி 40% மேல இருந்த ஒரு கட்சியை இந்த தேர்தல்ல 21% கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. ஒரு தலைவர் அப்படிங்கிறவரு தான் சார்ந்த இயக்கத்தையும், தொண்டர்களையும் முன்னேற்றக்கூடிய வகையில அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் எனக்கு அதிகாரப்பூர்வமா, சட்டப்பூர்வமா கட்சி பொதுச் செயலாளர்ங்கிற பதவியில் நான் இருக்கேன். இது மட்டும் போதும் எனக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காரு அவரு. கட்சி எப்படி போனாலும் இல்ல, பரவாயில்ல. இல்ல. நிச்சயமா தொடக்க முதலே இதே மனநிலை தான். 2017 அவர் முதலமைச்சராக திருமதி சசிகலா அவர்கள் அவரை நியமித்து சென்ற அடுத்த வாரத்திலிருந்தே அவர் கட்சியை கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து திருமதி சசிகலா அவர்களை விலக்கி வைத்துவிட்டு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று செயல்பட்ட காலத்திலேயே ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ்ஸையும் ஓரம் கட்டிவிட்டு அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் இவர் பக்கம் இழுத்தார். இழுத்து கொண்டு வந்து கட்சியின் எல்லா முடிவுகளையுமே ஒருங்கிணைப்பாளரை கலந்து பேசாமல் முடிவெடுத்து அவர்கிட்ட போய் கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி வந்தார். துணை முதலமைச்சர் என்கிற ஓபிஎஸ்ஸை மதிக்காமல் இவரே எல்லா முடிவுகளையும் எல்லா ஆய்வுக் கூட்டங்களையும் நடத்தினார். இப்படி தொடர்ந்து தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தினார். கட்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டார். அதுதான் அவருடைய ஆதரவாளர்கள் பேசுகிறாங்க. 96,000 98,000 ஓட்டில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு. அந்த எடப்பாடி தொகுதிக்கு மட்டுமா அவர் 234 தொகுதிக்கும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் களமிறக்கிய அத்தனை பேரையும் வெற்றி பெற வைத்திருக்க வேண்டும். அது இல்லை. இவர் இப்போ எடப்பாடிக்கான பொதுச் செயலாளராக அல்லது சிலுவம்பாளையத்துக்கான பொதுச் செயலாளராக அவர் கருத வேண்டிய நிலைக்கு கட்சியை கொண்டு போயிட்டு விட்டார். இந்த கட்சி என்பது அவருடைய குடும்ப சொத்து இல்லை. 2 கோடி தொண்டர்களுடைய சொத்து. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கு உரிமைப்பட்டது இந்த கட்சி. இவர் இடையிலே கிடைத்த அந்த வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட ஒரு கீழான நிலைக்கு, ஒரு மோசமான பின்னடைவுக்கு அதிமுக கொண்டு போயிட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 1000 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக நின்று நிலைத்திருக்கும் பேசினார். அம்மா செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையிலே சொன்னாங்க, 100 ஆண்டுகளை கடந்தும் அதிமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும்னு பேசினாங்க. 53 வருஷத்தில் கட்சியை அழிவு பாதைக்கு எடப்பாடி பழனிசாமி கொண்டு சென்று விட்டார் என்கிற குற்றச்சாட்டிலிருந்து நிச்சயமாக இவர் தப்ப முடியாது. என்ன மாதிரியான முடிவை எடுத்தால் கட்சியை காப்பாற்ற முடியும் என்பதை திரு சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி சொன்ன அந்த அடிப்படையில் பரிசீலிக்க வேண்டும். இதில் இன்னொரு பார்வையும் இருக்குது. இன்றைக்கு வெளியிலே வந்திருக்கிற எஸ்பி வேலுமணி, சண்முகம் இந்த குழுவினர் தவேகாவோடு ஆட்சி அதிகாரத்திலே இணைந்து பங்கு பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கம் இருப்பதாக பரவலாக பேசுகிறது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. அவங்களுமே ஆதரவு நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் இவர்கள் வெளியிலிருந்து ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை தரலாம். 6 மாதம் ஒரு வருடம் பொறுத்திருந்து புரட்சித் தலைவர் வழியில், அம்மா வழியில் இந்த ஆட்சி செயல்படும் என்று எதிர்பார்த்தோம், நடக்கவில்லை. எனவே இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளில் எங்களுக்கு அதிருப்தி என்று அதிலிருந்து விலகி ஒரு 4 ஆண்டுகள் தாவேக ஆட்சிக்கு எதிராகவும், ஏற்கனவே ஆட்சி நடைபெற்ற திமுகவுக்கும் எதிராகவும் களமாடினால் கட்சி மீண்டும் கூட ஆட்சிக்கு வரலாம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இது தொண்டர்கள் பேரியக்கம். இந்த பேரியக்கம் என்பது ஒரு அழிந்தது போன்ற தோற்றம் இப்போது ஏற்பட்டாலும் இந்த தொண்டர்கள் இன்னும் போகலை, வெளியில் எங்கேயுமே போகலை. ஒரு சில இளைஞர்கள் அவர்களுடைய எதிர்காலம் கருதி ஒரு மாற்றமான ஒரு முடிவை எடுத்திருக்கலாம். அந்த இளைஞர்களையும் அதை தாண்டி இப்போது வருகிற புதிய இளைஞர்களையும் ஈர்ப்பதற்கான ஒரு செயல் திட்டத்தை, ஒரு வியூகத்தை அதிமுக வகுக்க வேண்டும். புரட்சித்தலைவர் எம்ஜிஆரிடம், அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் பயிற்சி பெற்ற ஏராளமான முன்னணி தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள். வெறும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அவர் தான் கட்சி, அவருக்கு தான் ஓட்டுன்னெலாம் பேசுகிறாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இந்த கட்சியினுடைய வாக்குகள் என்பது புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்காக, அம்மா செல்வி ஜெயலலிதாவுக்காக, ரெட்டலைக்காக விழுகிற வாக்குகள். அதை தனக்கானது என்று ஒரு கருதுவாரையானால் அது ஒரு சரியான புரிதல் இல்லை, பார்வை இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எனவே தான் அடிக்கடி நான் வலியுறுத்துறது என்பது ஒன்றுபட்ட இயக்கம்தான். அந்த ஒன்றுபட்ட இயக்கம்தான் அதிமுகவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரும். பிரதான எதிரியான திமுகவை வீழ்த்தி களமாட முடியும் என்பதை அதிமுகவின் நிர்வாகிகள் இப்போது உணர்ந்திருக்கிறார்கள். இந்த பின்னடைவுக்கு காரணமான எடப்பாடி பழனிசாமியை அகற்றிவிட்டு ஒரு புதிய தலைமையை உருவாக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் பயணிக்கிறார்கள். அந்த பயணம்
வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் என்னோட விருப்பம். என்னோட விருப்பம் மட்டும் இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகளுடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அந்த விருப்பம் நிறைவேறுமா? காலத்தின் கையில் தான் இருக்கிறது.